ஆத்மஞானி சக்தி பெற்ற ஞானிதானமா, தேவராதவன் போல் ஒளிவடைத்த மேனிதானமா. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. இப்போது நாசாவை எடுத்துக்கங்க. ஏதாவது அங்கே வேறு ஒரு சிம்பிள் வச்சு அதை வழிபடுறாங்களா? யாருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குமே. நாசாவில் எந்த சிலையாக வச்சு வழிபடுறாங்க யாருக்கும் தெரியுமா? நடராச சிலை. உலகமே வியந்து உலகுக்கே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையத்தில் எதுக்கு நடராச சிலையை வச்சு அவங்க வழிபடணும்? அதில் நிறையா ஆற்றல், நிறையா வைப்ரேஷன், எவ்வளவோ அவங்க அதனுடைய விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க பக்கம் பக்கமாக. இதை ஏன் வச்சுருக்கோம், எதுக்கு வச்சுருக்கோன்ட்டு. அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் மொழின்னு ஒன்று எதுக்கு தோன்றுச்சு, அது எப்படி தோன்றுச்சுன்னா அதையும் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. சரியா? அதனால் நம்ம அறிவியல் பூர்வமாகவும் உண்மை, ஆராய்ச்சியிலையும் உண்மை. சும்மா வீண்வாதங்களுக்குன்னா நம்ம எது வேணாலும் போகிற போக்கில் பேசிட்டு போகலாம். அப்படி வீண்வாதங்கள்லாம் போகிற போக்கில் பேசுகிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் புரிஞ்சவங்க பேச்சை குறைச்சிக்கிறது நம்மளுக்கு நல்லது. தெரியாதவங்க சில விளக்கங்கள் கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லலாம். அவர் வீண் வாதத்துக்கிட்டே வர்றவர்கிட்ட உங்கள் ரூட்லேயே நீங்கள் போங்க, எங்கள் ரூட்டில் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு மனிதருக்குள்ள ஒரு குணமாக இருக்க முடியும். எண்ணிக்கையும் வீண்வாதங்கள் பண்ணிக்கிட்டு அது அவங்களுக்கு பொழுது போகலை. பொழுது போகிறதுக்கு எதையாவது ஒன்று பேசுகிறாங்கன்னா நம்ம அந்த பொழுதை வீண் பொழுதாக கழிச்சிடக்கூடாது. சரிங்கய்யா? அதுபோல் இன்னொரு ஐயா, உங்கள் ஐயாட்ட கேளுங்க. இந்த அனைவரும் அர்ச்சகராகலாம். எல்லாரையும் நான் முன்னாடியே ஒரு வீடியோ அதை பற்றி போட்டிருந்தோம். அதை இப்போ தான் அவங்க பார்த்துருப்பாங்க போல். அது உங்கள் ஐயா உடன்படாத மாதிரி இருக்குது. அது ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டாங்களாம். நம்ம அதில் தெளிவாக தான் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுல எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, வறுமை வசதி இறைவனுக்கு கிடையாது. ஆனால் சில கண்டிஷன்கள் உண்டு. என்ன கண்டிஷன்னா, கற்றுக்கிறணும். கற்றுக்கிட்டு ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும்னா அதனுடைய வரலாறு பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சும்மா நான் ஏதோ ஒரு கம்பெனியில் சர்டிஃபிகேட்டோ யார்கிட்டையோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு மணி அட்டை தெரியாமல், பூஜை பண்ண தெரியாமல், அந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரங்கள் தெரியாமல் நான் பூஜை பண்ண வரேன் அப்படின்னம்னா அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அதைத்தான் நம்ம சொன்னோம். அவங்க படிச்சுட்டு தானே வர்றாங்க அப்படின்னோம்னா, படிக்கிறது யார் வேண்டாலும் படிச்சிடலாம். இப்போ இந்த நம்ம செட்டுகள் தானே படிக்கிறாங்க. இப்போ உள்ளவங்க எல்லாருமே படிக்கிறாங்க. படித்து முடித்தோடனே ஜம்முன்னு வேலையில் போய் சேர்ந்து அந்த வேலையை பண்ணிடுவாங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? அதனால் படிப்பு சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது அது கதைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தால் கூட ட்ரைனிங் கொடுக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் டைரெக்டாக எந்த கம்பெனி எடுத்து உடனே பொசிஷனில் சேர கொடுத்து நீ மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு விட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் இப்படி தான் நடக்கணும், இதுதான் விதிமுறை, இதான் ரெக்கார்டு, இப்படியெல்லாம் நிறையா வழிமுறைகள் இருக்குது. அதுபோல் மந்திரங்கள் படிச்சுட்டு வந்தாலும் எந்த தெய்வத்துக்கு எந்த மந்திரம் எதுக்கு பூஜை பண்ணுறோம் அர்த்தங்கள் காரணங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது சொல்கிறாங்க 1 வருஷ கோர்ஸு, 2 வருஷ கோர்ஸு, 3 வருஷ கோர்ஸுன்ட்டு. அதான் என்னை பொறுத்த மட்டுக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா நம்ம 18 வருஷ கோர்ஸ் எடுத்துமே இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. 18 வருஷமாகியும் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கே வியப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ சொல்லப்போனால் அந்த இன்னைக்கிலேருந்து கூட ஆரம்பித்தோம். இங்கே உள்ள மன்றத்துக்காரவங்க பூஜை பண்ணிக்கோங்க, இந்த தொண்டர் படையில் உள்ளவங்க, இங்கே உள்ள நிர்வாகிகள் நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 10 வருஷமாக இருக்காங்க. 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. சில பேர் 15 வருஷம் கூட ஆச்சு. ஆண்டவன் அவங்கள கருவறைக்குள்ளே விடுறது. அது ஏன் அப்படின்னோம்னா அவங்க பக்குவப்படணும், அந்த மனநிலையை உணரணும், தெரியணும். கடவுள் தெய்வம் அப்படிங்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. மின்சாரத்தை காட்டிலும் மோசமானது. ரைட்டா? கதிர்வீச்ச அந்த மின்சாரத்துக்கு தான் பயப்படுறாங்கடா. அதுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கறதே நம்ம பிரபஞ்ச சக்தி, இயற்கை. சரியா? அப்போ அதுக்கு
தெரிஞ்சுக்கிறணும். மின்சாரம் டவுன் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போ எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்குது. எதுக்கு ரிப்பேராக பண்ணோடனே எலக்ட்ரிஷியனை போய் கூப்பிட்றீங்க? ஏன் நீங்களாக பார்த்துக்கலாமே. அது மட்டும் பயம் இருக்குல்ல, கரண்ட் அடிச்சிடும், இறந்து போயிடுவோம் அப்படின்னு பயம் இருக்குது. அந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்டவங்கள மட்டும் அவங்க தான் கூப்பிட்றாங்க, அவங்க தான் சரி பண்ணுறாங்க. சரி, எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றோம். அவர் வந்த உடனே வயரெல்லாம் பிடிச்சி சரி பண்ணி உடனே சப்ளை கொடுத்துருவாரா? அவருக்கு ஒரு ஆயுதம் தேவை. என்ன ஆயுதம் தேவை? ஒரு டெஸ்டரோ, ஒரு கட்டிங் பிளேயரோ, ஒரு க்ளவுஸோ, ஒரு கயரோ, இது இருந்தால் தான் அவர் செக் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். ஒரு லேம்பு, லைட்டு, ஏதாவது ஒன்று வேணும். ரைட்டா? அவர் எலக்ட்ரிஷியனுக்கு படித்தவராக இருந்தாலும் 50 வருஷமாக ஒரு எலக்ட்ரிக்கலில் சர்வீஸாக இருந்தாலும் தொட்டு பார்க்க முடியாது கரண்ட்டை. செக்அப் பண்ணுறதுக்கு மீட்ரு வேணும், டெஸ்டர் வேணும். அது எல்லாம் கரண்ட்டு எதிர்தி வருது, எங்கன கட்டாயிருக்கு, அப்புறம் தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார். அதுபோல தான் இறைவனும். இறைவன் இருக்கார், உருவமாக இருக்கார். எடுத்தவொன்னு போய் பூஜை பண்ணிட முடியுமா? கரண்ட்டு, டெஸ்டர், இந்த ஆயுதங்கள் போல் பக்குவப்படணும், மந்திரங்கள் சொல்லணும், பூஜை பொருட்கள் வேணும். அது கிட்ட நெருங்கிறது கவனமாக நெருங்கணும். அதுக்கு கோச்சிங் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரியா? அதனால் தெய்வங்கள் அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இதே பவரும் மின்சாரமும் அதை காட்டிலும் சொல்லப்போனால் இது பல மடங்கு ஜாஸ்தி. சரி, அதனுடைய பவரை காட்டிலும் பல மடங்கு ஜாஸ்தி. முறையான வழிபாடு. நம்ம கரண்ட் இருக்குது, முறையாக அதை வயரிங் பண்ணோம்னா பிரகாசமாக இருக்கும். தப்பாக போனோம்னா உயிருக்கு ஆபத்து மாதிரி. தெய்வத்திட்ட அவ்வளோ பெரிய ஆற்றல் புதையலே இருக்குது, ஆற்றல் சக்தி புதையல் இருக்குது. அதை முறையாக நம்ம கடைப்பிடிச்சோம்னா A to Z. ரைட்டா? நம்ம படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் கடவுளுக்கு கிடையாது. ஞானம்தான். அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏது இருக்குது, எல்லாமே உலக பிரபஞ்சமே ஐக்கியம். சரிங்களாயா? அதனால் எவ்வளவோ ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை அடைவதும் அதை புரிவதும் நம்ம கையில் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உங்கள் ஐயா கடவுளை பார்க்குறேன், பேசுகிறேன், வாங்க காமிக்கிறேங்கிறாரு, எப்படி சாத்தியமா அப்படின்ட்டு கேட்டாங்களா? அப்போ அவர் சொன்னாரான்னு கேட்டவர், நான் பார்த்துருக்கேன், உங்கள் ஐயா சொன்ன மாதிரி இருந்து கடவுளை நான் பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். இது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னாங்களாம். உருவமாக தெரியுது. எங்கள் ஐயா கூட பேசும்போது நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஐயா சொல்கிறபடி செஞ்சும் நம்ம இதையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. அது எப்படி அது எப்படின்னாங்களாம். எங்கள் ஐயா சொல்கிறபடி கேளுங்க, நீங்கள் சாமியாராக வேண்டாம், பொழப்பு தலைப்பு கெடுக்க வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே ஐயா சொல்கிற வழிமுறை பிரகாரம் இருந்தோம்னா கடவுளை பார்க்கறதும் உணர்வதும் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறதும் நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறதும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுபோல் இன்னமும் அதிக பேர் கடவுள்டா எங்கேயோ இருக்குது, சக்திடா என்னமோ இருக்குது, அது எவ்வளவோ தூரம், நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை போல், சாமியார்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை சாதிக்கணும் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமியார் அப்படிங்கிறது அதுலேயே வந்துடும். சாமி யார், அவ்வளோதான், முடிவே கிடையாது. சரியா? அதனால் வாழ்க்கை என்னும் தத்துவத்தை உணர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க கடமையை மட்டும் கரெக்டாக செஞ்சால் போதும். கடவுள் தேடி வருவார். நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இருக்க போகிறது கொஞ்சோண்டு காலம், நிம்மதியாக இருக்கணும். இருக்க தொட்டிக்கும் நிம்மதியாக இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு என்னத்தை கொண்டு போக போகிறோம், என்னத்தை கொண்டு வந்தோம், இது எல்லாருக்குமே தெரியும். இடைப்பட்ட காலத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அடுத்து இறைவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்து சென்று வேண்டிதான். ரைட்டா? எப்படி ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டா அதில் கூட சாய்ஸ் இருக்குது, இதில் சாய்ஸ் கம்மி, அவ்வளோதான். சரியா? ரைட்டு. ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நம.